இந்த சரீரத்தோட எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இதெல்லாம் கலைந்து கொண்டுதான் நம்ம போனோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உள்ளான மனுஷன்லே பலன் அடையணும். ஆவியில அல்ல விசுவாசத்தில் வளரணும். சீசர்கள் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, என்ன கேட்பாங்க? எங்க விசுவாசத்தை வர்த்திக்க. உங்க விசுவாசம் தள்ளாடும் போது நீங்க என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இந்த சோதனை எல்லாம் நான் என்ன விசுவாசம் வரேன், எனக்கு தார். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு போராடுங்க. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உங்களை என்ன எதுக்கு அழைச்சாரா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்ப என்ன செய்யணுமா? விசுவாசத்துல நல்ல போராட்டம் போராடணும். ஏதோ போச்சுதோ, பிள்ளை போச்சுதோ, வீடு போச்சுதோ, சுனாமி வந்து போச்சுதோ, எல்லாரும் என்ன கைவிட்டாங்களோ, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை இருந்தாலும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அன்பையும் இழந்துராத. தேவனை முறுமுறுத்துறாத. அல்லேலூயா. தேவனை தூஷிக்காத. சாத்தான் எப்பவும் வாயினால தூஷிப்பா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவனை தூஷிக்கணும். விசுவாசிகள் ஊழியக்காரன் தேவனை தூஷிக்கணும். அவன் எதிர்பார்த்து அவன் பல காரியங்களை செய்வான். எதுக்கு ஆண்டவர் இதை பேசுறாரு? அவருக்கு வருகை சீக்கிரம். பல சோதனைகள் இன்னும் வரலாம். அந்த ஆண்டுல பல காரியங்கள் நடக்கலாம். விசுவாசத்தை இழந்துராத. உன்னை என்னை எதுக்கு அழைத்தார்? நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்திருக்கிறார். அதுதான் விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ பிடிச்சுக்கணும். அது ஒன்ன பிடிச்சு இழுக்குதுங்க. நீ விடப்படாது. விடும்பு பிடிச்சுக்கணும். பிடிச்சாலும் புளிய கம்ப பிடிச்சுங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காய். அல்லேலூயா.